ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவத்தில் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். வடிவியல். வடிவங்களை அவற்றின் சுற்றளவுடன் பொருத்துக. கொடுத்திருக்க வடிவத்துக்கு அதோட சுற்றளவு எதுவோ அதை கண்டுபிடிச்சி நம்ம பொருத்தணும். சுற்றளவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதில் 4 பக்கம் கொடுத்துருக்காங்களா, அப்போ 4 பக்கத்தையும் கூட்டி வர விடை தான் சுற்றளவு. முதல் கொடுத்துருக்க வடிவம் 19 சென்டிமீட்டர். இரண்டாவது கொடுத்துருக்க வடிவம் 16 சென்டிமீட்டர். மூன்றாவது கொடுத்துருக்க வடிவம் 26 சென்டிமீட்டர். அடுத்து 4வது கொடுத்துருக்கிறது 28 சென்டிமீட்டர். அடுத்து புள்ளிகளை இணைத்து சதுரம் மற்றும் செவ்வக வடிவங்களை உருவாக்கி அவற்றின் சுற்றளவை காண்க. இங்கே நிறைய புள்ளி கொடுத்துருக்காங்களா, அதில் நம்ம சதுரம் இல்லைன்னா செவ்வகம் வரைஞ்சி அதோட சுற்றளவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டாக 4 வரைஞ்சி காமிச்சிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. அவந்தியா இப்பூங்காவினை இருமுறை சுற்றி வந்தாள் எனில் அவள் கடக்கும் மொத்த தூரம் எவ்வளவு? இது செவ்வக வடிவத்தில் இருக்குது. அப்போது செவ்வகத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்க சூத்திரம் 2 × நீளம் கூட்டல் அகலம். அப்போது இங்கே நீளமும் அகலமும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50, 40. அப்போது 2 × 50 கூட்டல் 40. 50 கூட்டல் 40 பண்ணோம் அப்படின்னா 90 வரும். அடுத்து 2 × 90 பண்ணும்போது 180 மீட்டர் வரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவந்தியா 2 தடவை இந்த பூங்காவை சுற்றுறா. நம்ம இப்போது ஒரு தடவை சுற்றுனதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 180 மீட்டர் அப்படின்னு. 2 தடவை சுற்றுனதை கண்டுபிடிக்க நம்ம 2ஆல் பெருக்கணும். அப்போது 360 மீட்டர். அடுத்த கேள்வி, மதனுடைய வயல் செவ்வக வடிவில் உள்ளது. வயலின் நீளம் அதன் அகலத்தைப் போல 2 மடங்கு உள்ளது. வயலின் அகலம் 20 மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. அகலம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 மீட்டர். நீளம் அகலத்தோட 2 மடங்கு கொடுத்துருக்காங்க, அப்போது 40 மீட்டர். அதே மாதிரி இதே செவ்வகம் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு சூத்திரம் 2 × நீளம் கூட்டல் அகலம். அப்போது 2 × 40 கூட்டல் 20 போட்டோம் அப்படின்னா 2 × 60 அப்படின்னு வரும். அப்போ விடை 120 மீட்டர். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. அதிக சுற்றளவு கொண்ட வடிவம் எது? கொடுத்துருக்கிறதுலையே அதிகமான சுற்றளவு இருக்க வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா வடிவத்தோட சுற்றளவையும்